இந்த சிபிஎம் கூட இருக்கும்போது விஜய் சார் ஒரு கேள்வி கேட்டார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு. அப்போ கூட இவ்வளோ கோவம் வரல. இன்றைக்கி இது முரசொலியில் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னும் போது இவ்வளோ கோவம் வருது. அதாவதுங்க கம்யூனிஸ்ட்டு திமுக கூட்டணி என்றது முறிஞ்சு போச்சு. அவ்வளோ இல்லை. இனிமேல்ட்டு இதில் கண்ணியம் இருக்குதா, கூட்டணி இருக்குதா, பொடலங்காய் இருக்குதா, பொடலங்காய்க்கு உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, கசப்பு இருக்காலாம் கிடையாது. நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக பாஜக முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, என்னென்னலாம் கெஞ்சினீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் மெல்லினமாக பேசுனீங்களே தாவேக்கா தரப்பா சார்பா, அதெல்லாம் நான் வெளியிட்டா உங்கள் நிலைமை என்ன ஆட்டம், என்ன வெளியிடட்டா இதை எதிர்த்து பேச உங்களுக்கு இருக்கா தைரியம் அப்படின்ற மாதிரி கேட்டார். அமைதியாக இருக்கிறீங்க. கேட்டால் நிர்வாக ரீதியாக இந்த 23 புலிகேசியில் சொல்லலாம், கொஞ்சம் ஊற வைத்த தண்ணியில் முதலில் மிளகாய் போடவும், அப்புறம் கொஞ்சம் திருப்பிலி போட்டு கொஞ்சம் சூடாக்க வேண்டும், அப்புறம் நன்கு வளர்ந்த முயலை மேய உணவும் கூட கொஞ்சம் இது மஞ்சத்தூளை போட்டவனும் நீங்கள் அதை பருகலாம், ஆற வைத்து பின்பு குடி. இது மாதிரி பேசுறீங்க பிஜேபி எதிர்ப்புனா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜிலிருந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேயர்களுக்கு முன்பு நம்ம காட்டலாம். அதில் புடலங்காய் கொள்கை புடலங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு ஒரு பக்கத்தில் வந்து பாஜக ப்ளஸ் திமுக ப்ளஸ் அதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி வந்து இருக்குது அல்லது உருவாகிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு கீழே சிபிஎம் ஒருபோதும் இதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதனுடைய ஆரம்ப புள்ளி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முரசொலியில் ஆசிரியர் திருமாவேலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக தாக்கி எழுதியிருந்தார். சண்முகத்தினுடைய மறுபக்கம் பகுதி 1 பகுதி 2 எழுதியிருந்தார். ரொம்ப காட்டமான விமர்சனத்தை அவங்க வச்சதன் காரணமாக இவங்க பதிலுக்கு வந்து நீங்கள் என்ன பெரிய கொள்கை புடலங்காவா அப்படின்னு கேட்குறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். சிபிஎம் vs திமுக அப்படிங்கிற அந்த கொள்கை போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கிறதா பார்க்குறீங்களா? கொள்கைன்றது ஒரு புடலங்காய் இல்லைன்றது நான் ரொம்ப நாளாக ஃபஸ்ட்லேருந்தே பேசினுக்கிறேன். கொள்கைன்றது கொள்கை இல்லாதவங்களாம் கொள்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைச்சு வைக்கிறது தான் கொள்கை. இந்த சிபிஎம் கூட இருக்கும்போது விஜய் சார் ஒரு கேள்வி கேட்டார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு. அப்போ கூட இவ்வளோ கோவம் வரல. இன்றைக்கி இது முரசொலியில் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னும் போது இவ்வளோ கோவம் வருது. அதனால சொல்கிறேன், இவங்க ரொம்ப எல்லாம் மீறி எழுதிட்டாங்களோ, ரொம்ப காட்டமாட்டு எழுதியிருக்கக்கூடாதோ. நீங்கள் வந்து கூட இருந்து ஒரு சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போயிட்டு இதை விட அதிகமாக அங்கே நட்பு பாராட்டிக்கிட்டு கூட்டணியில் ஒரு சில வியூகங்கள் எடுக்கிறாங்க, ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முரண்பட்டு தான் போகிறீங்க. அதுக்கப்புறமா விமர்சனம்லாம் வைக்கிறீங்க. அதாவதுங்க கம்யூனிஸ்ட்டு திமுக கூட்டணி என்றது முறிஞ்சு போச்சு. அவ்வளோ இல்லை. இனிமேல்ட்டு இதில் கண்ணியம் இருக்குதா, கூட்டணி இருக்குதா, பொடலங்காய் இருக்குதா, பொடலங்காய்க்கு உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, கசப்பு இருக்காலாம் கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாமல் 5 வருஷம் வேங்கை வயல் போன்ற விஷயங்களோ இல்லை சாம்சங்லேயோ வந்து நீங்கள் பேசுனீங்க. ஆனால் போராட்டம் பண்ணீங்க. ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியல. அது ஒரு கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் வந்து தாவேகாவோட தான் பயணம் பண்ணுறீங்க. இப்போ தாவேகாவுக்கு எவ்வளோ கூட்டு நிற்குது, எவ்வளோ கொள்கை இருக்குது தெரியுமா? தாவேகா கிட்ட பொடலங்காய் இருக்குதா? அதை கேட்பீங்களா? ஏதோ அவங்க இதுக்கு எழுதிட்டு போகிறாங்க, நீங்கள் திருப்பி தீக்கதில் எழுதிட்டு போகிறீங்க. அது அவ்வளோதான். அதை தாண்டி இதுக்கு மேலே பெருசாலாம் போகாது. இது எதுக்குன்னா கூட்டணியை வந்து தாவேகாவுடன் உறுதி செய்கிற வேலையை வந்து 2 பேரும் உறுதி பண்ணிக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு இனிமேல் நீங்கள் வேணாம், திமுகவோட நிலைப்பாடு அது. முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க. நோ மோர் பிளேஸ் ஃபார் கட்டப்பாஸ். பாகுபலி செத்துடுறாப்புல, பரவாயில்ல, செத்ததாகவே இருக்கட்டும். அப்புறமா பாகுபலி பார்ட் 2ல் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். கட்டப்பா கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து நாங்கள் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுதான். அதாவது முரசொலியில் வந்திருக்குது. அதை வந்து நான் அந்த தமிழில் இப்படி பண்ணார், அதை அப்படி பண்ணாருன்னு சொல்கிற வேலைக்கு நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் சினிமா மோகம் நமக்கு நிறைய இருக்குது. அதனால் அவங்களுக்கு சினிமா பாஷையிலே சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் ஃபாஸ்ட்டாக. அதனால் நாங்கள் பார்ட் 2க்கு போயிடுறோம். பார்ட் 1 ஓவர். கட்டப்பா குத்திட்டாரு, பாகுபலி இறந்து விட்டாப்புல, அடுத்த பார்ட்டு பார்த்துக்கலான்றது தான் அவங்களோட நோக்கம். அதனால் 2 தரப்புமே வந்து அந்த கூட்டணியை முறிவதற்கு உண்டான வேலைகளை தீர்க்கமாக செய்கிறார். அதனால தான் முரசொலியில் அப்படி வருது. இவங்க எதிர்வினை ஆட்டுறதுக்கு புடலங்கான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் திமுக அதிமுக நடுவில் பாஜக ப்ளஸ் திமுக ப்ளஸ் அதிமுக அந்த ஃபோட்டோவில் ரொம்ப நல்லா இருந்தது அந்த புடலங்கா. சரி, இந்த புடலங்கா கதெல்லாம் இருந்தால் நேற்று நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன பதில்? யார் பதில் சொல்லணுன்றீங்க? நயினார் நாகேந்திரன் இந்த தேசத்தின் முதலமைச்சரை பார்த்து, இந்த நாட்டின் முதலமைச்சரை பார்த்து, ஐயா
நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக பாஜக முன்னணி தலைவர்கள்கிட்டலாம் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, என்னென்னலாம் கெஞ்சினீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் மெல்லினமாக பேசுனீங்களே தாவேக்கா தரப்பா சார்பா, அதெல்லாம் நான் வெளியிட்டா உங்கள் நிலைமை என்ன ஆட்டம், என்ன வெளியிடட்டா, இதை எதிர்த்து பேச உங்களுக்கு இருக்கா தைரியம் அப்படின்ற மாதிரி கேட்டார். சத்தமே வரல. கொள்கையை டாப்பாக பேசுகிறவங்க பாஜக வந்துவிடும், பாஜக வந்துவிடும். இன்னி கூட பாஜகவோட தயவில் தான் உன் ஆட்சி உட்காந்துருக்குது, நாங்கள் அனுமதிச்சினால்தான் நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கார் நயினார். நீங்களாச்சும் சொன்னீங்க நாங்கள் 8ஆம் தேதி ஒத்துக்கினதுனால தான் 10ஆம் தேதி வந்து பதவி ஏற்று முடிஞ்சது விஜய் சார் அல்லன்னு நீங்கள் சொன்னீங்க. யார்? கம்யூனிஸ்டில். நயினார் ஒருபடி மேலே சொல்லி நான் வேணா சொல்லட்டா, யார் யார்கிட்டலாம் பேசுனீங்க, டெல்லியில் யார் யாரோடலாம் இணக்கமாக இருந்தீங்க, என்னென்ன பேசுனீங்க, அதெல்லாம் நான் சொல்லட்டான்னு கேட்குறாரு. கப்சுப் தாவேக்கா இவங்களோட கூட்டணி தலைமையில் இருக்கிறாங்களே இன்றைக்கி தாவேக்கா, எந்த அரசை தூக்கி பிடிக்கிறாங்களோ கம்யூனிஸ்ட் தோழர்கள், சத்தமே இல்லை, பின் ட்ராப் சைலன்ஸ். ஒரு வழக்கு போடுங்க, டிஃபமேஷன் சூட்டு நயினார் மேலே. உண்மைக்கு புறம்பாக பேசிய நயினார். நாங்கள் அப்படிலாம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ரோலே இல்லைங்க, நாங்கள் எதுக்குங்க பேசணும், அவங்க ஒரு ஆளே இல்லைங்கன்றாங்க தாவேக்கா. அதை தான் அவங்க என்ன கேட்குறாங்க, ஆளே இல்லையா, நீ எங்கள் ஆளுங்கிட்ட யார் யாருக்கிட்டலாம் உங்கள் ஆளுங்க பேசினது நான் சொல்லிட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிறேன், மீம்ஸ் போடுங்க, எதிர்த்து பண்ணுங்க அரசியல். தம்த கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுமே இல்லை. அண்ணாமலையெல்லாம் கூட விட்டு போயிட்டார், பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி ஓட வேண்டியவங்களாம் கட்சியை விட்டு ஓடியாச்சு. இந்த கட்சி வெறும் அதோட சித்தாந்தம் அதோட ஆர்எஸ்எஸ்ல உட்காந்து இருக்குது. அப்படிதான் இருக்குது. யாருன்னா போய் கூப்பிட்டு பாஜகவை எழுப்பி ஒரு 2 அடி அடிங்களும் பார்க்கலாம். இப்போ யாருக்கு தில்லு தெம்பு திராணி இருக்கு, பாசிசத்தை ஒழிப்போம். நயினார் கூப்பிடுறாரு, வா 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 வான்றாரு, சிங்கிள்ஸ் வாங்கன்றாரு. உங்கள் பாஷையில் சொல்லனா நான் க்ளவுஸ்லாம் மாட்டுன்னு ரெடியாகிறேன், வாங்க வாங்க வாங்கன்றாரு. எங்கே போங்க பார்க்கலாம், கொள்கை பீரங்கியெல்லாம் போய் சண்டை போடுங்க மேலே. பாசிச பாஜகன்னு இப்போ பேசுங்க. பிரதமரை பற்றி இல்லை அமித்ஷா பற்றி எதனா விமர்சனம் பண்ணுங்க. ஓ எல்லாமே நல்லது தானே அவங்க பண்ணுறது. அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணனா டெய்லி 2 ரூபா 1 ரூபா பெட்ரோலுக்கு ஏற்றுறாங்களே, அதுலேருந்தே ஆரம்பிக்கலாமே. மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை பாஜக காசு வரலையா. நயினார் சண்டைக்கு கூப்பிடுறாரு, இவரு நாங்கள் ஒத்துமையாக தான் போவோம், இல்லை நிர்வாக ரீதியாக இணக்கமாக போவோம், கொள்கையில் 1% கூட நாங்கள் பிசக மாட்டோன்றாருல, அதானே நான் தேவை. அதுதான் நயினார் என்ன சொல்கிறாருன்னா, நாசுக்கா அந்த நிர்வாக அந்த பதவிக்காக ஆட்சி அமைக்கணுக்காக பாஜகவில் ஒரு சில தலைவர்கள்கிட்ட கெஞ்சாத குறையாக நீங்கள் பேசினீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பேசியிருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அவரோட வார்த்தைகள் மாதிரி இருக்குது. நான் அப்படி அவர் அதான் மீன் பண்ணுறார், இப்படி சொல்ல வரார். கெஞ்சி ஆட்சியை அமைச்சிக்கிட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவால் பாரதிய ஜனதா கட்சி நினச்சதுனால தான் உங்கள் ஆட்சின்றார். எப்படி சொல்கிறாரு? அதுக்கான அது நம்ம கேட்க முடியாதுல்ல, அது யார் கேட்கணும்? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா எதை வச்சு சொல்கிறார், நானும் கேட்பேன் எதை வச்சு சொல்கிறாரு. நயினார்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நயினார் பேசுறது தப்பு, நயினார் பொய் பேசுறாரு. நயினார் பேசுனது ஜமகாலம் வடியட்டின பொய். நயினாருக்கு சுயமரியாதை இல்லை, அரசியல் நாகரிகம் இல்லை. நயினார் ஒரு பொய்யர், நயினார் ஒரு லையர், நயினார் ஒரு தையர், அப்படி எதனா மீம்ஸ் போடுங்க. உண்மை வரட்டும் வெளியில். யார் சொல்கிறது உண்மை? பிஜேபி சொல்கிறது உண்மையா, இல்லை தாவேகா சொல்கிறது உண்மையா, இல்லை சிபிஎம் கொள்கை ரீதியாக இதை கேட்டு விளக்கம் பெற்று மக்களுக்கு புரிய வைப்பீங்களா? சேலஞ்சு பண்ணுங்களேன் பிஜேபியை. அமைதியாக இருக்கிறீங்க. கேட்டால் நிர்வாக ரீதியாக இந்த 23ஆம் புலிகேசியில் சொல்லலாம், கொஞ்சம் ஊற வைத்த தண்ணியில் முதலில் மிளகாய் போடவும், அப்புறம் கொஞ்சம் பிளி போட்டு கொஞ்சம் சூடாக்க வேண்டும், அப்புறம் நன்கு வளர்ந்த முயலை மேய உடவும், கூட கொஞ்சம் இது மஞ்சத்தூளை போட்டவனும் நீங்கள் அதை பருகலாம், ஆற வைத்து பின்பு குடி. இது மாதிரி பேசுகிறீங்க பிஜேபி எதிர்ப்புனா. நயினார் ஸ்ட்ரிக்டாக ஒரு கேள்வி நெத்தி போட்டில் அடிச்சா மாதிரி, உங்கள் கதையை உங்கள் ரகசியத்தை நீங்கள் யார் யார்கிட்ட பேசுனீங்க, யாரோட தயவு கேட்டீங்க, யார் யார்கிட்ட என்னென்ன பேசுனீங்க, ஆட்சி அமைப்பதற்காக உதவிகள் கேட்டீங்க, இதை நான் வெளிப்படுத்தவா, உங்களை நான் அம்பலப்படுத்தவா என்று நயினார் அவரோட வார்த்தைகளை இவ்வாறு கேட்டார். நான் முன்னாடி சொன்னது ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இருக்கணும்னு, இதுதான் அவர் கேட்டார். இதற்கு தெம்பான தரமான தகுந்த அரசியல் பதிலடி, பஞ்ச் டயலாக் இல்லாமல் நீங்கள் அவரை எதிர்த்து அரசியல் செய்வீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ இந்த சைடு நியாயம் இருக்குன்னா அப்போ நான் பிஜேபி விமர்சனம் பண்ணி நான் ஒரு பத்திரிகையாளராக அதை கேள்வி கேட்டீங்க. நயினார் வந்து உண்மையாக பேசியிருக்கார், பொய்யாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ளே அடுத்தது போகலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த பெரியவர்கள் வாயை திறந்தால்தான் சாமானியர்களுக்கு புரியும். அவ்வளோ நடக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சட்டம் திட்டம்
வரியை கட்டு, அத்தை பண்ணு, இத்தை பண்ணு, இதுதான் தெரியுது. மறைமுகமாக நீங்கள் இவ்வளோ அரசியல் பண்ணுறீங்க, இங்கேயும் பேசுகிறீங்க, அங்கேயும் பேசுகிறீங்க, அந்த கட்சியிலேருந்து உறிஞ்சிக்கிறீங்க, இந்த கட்சியிலேருந்து வலிக்கிறீங்க, இவ்வளோ வேலை பண்ணுறீங்க. கேட்டால் மக்கள் பண்ணாங்க, மக்கள் இது பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க மக்கள் ஒண்டி போடலப்பா ஓட்டு, நாங்கள் உதவி பண்ணியிருக்கோன்ற. இல்லை, ஒரு பக்கம் பாஜகவினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாட்டியுமே கூட சிபிஎம் உடைய இது போன்ற பதிவுகள்லாம் கொள்கை ரீதியாக திமுகவை சீண்டி பார்க்குற வேலையாக தான் தெரியுது. எப்படி உண்மையிலே உங்களுக்கு கொள்கை மேலே அக்கறை இருக்குமேனால் 2 விஷயம் நான் சொல்கிறேன். கொள்கை பெருமை பேசுகிறவங்களுக்கு, தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணி வேணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்குறாங்க. போராட்டமும் நேற்று செல்வா போராட்டமும் பண்ணி தான் பேட்டி எடுத்திருந்தேன் நான். செல்வா நல்ல மனிதர், செல்வா வந்து கரைபடியாத கரையத்துக்கு சொந்தக்காரர், செல்வா வந்து நாணயமான மனிதர், புரியுங்களா? செல்வா போராட்டமானது வந்து நேற்றும் போராடினார், இன்றைக்கும் போராடுறாரு, நாளைக்கும் போராடுவார், ஓகேங்களா? அது வேற. பட் நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கட்சி பெருசாக விஜய் சார்கிட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நிரந்தரம் நிரந்தரம் செஞ்சால் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைனா போயிட்டார். எனக்கு தொழிலாளி கொள்கைக்கு மிஞ்சிலாம் கிடையாது. நான் இங்கே திருட வரல, ஊழல் பண்ண வரல, என் பேர் கம்யூனிஸ்ட்டு. தொழிலாளிக்கு நீ சொன்னல பணியாளர்களை கூப்பிட்டு பார்த்தீங்கல்ல, பண்ணி கொடு கேட்குறதுக்கு போராட்டம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற 4 கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மேலே கேஸை போட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க டென்ஷன் ஆகி போக்குவரத்து நெரிசல் ஆகி, எப்போ கூட்டணியில் தானேப்பா இருக்கிறீங்க? இப்போது ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்துச்சு, எஸ்பி வேலுமணியாவுக்கு தனியார் மயம் பண்ணுறது தான் பிடிக்கும், அவருக்கு இஷ்டம். ஏன்னா அவருக்கு தனியார் பண்ணால் தான் ரோடு க்ளீனாக ஆகும், அது அவரோட கொள்கை பிடிமானம், இல்லை அவருக்கு பிடித்த கான்ட்ராக்ட் நிறுவனத்தோடு அது சந்தோஷத்தை அவர் பெருக்க பகிர்ந்துக்கிறார், ஓகேவா? அது புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி யார் இருக்கிறா? மக்கள் பணத்துக்காகவோ ஊழலையோ லஞ்சனையோ நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போய் கேட்க வேண்டியதானே நீங்கள் அவர்கிட்ட, இது என்னங்க இது என்ன இந்த மாதிரி? இப்போ பனையூரில் கூப்பிட்டு பார்த்தது சும்மாவா, தமாஸ்கன்னு கேட்கலாம்ல? அவங்கள திருப்பி திருப்பி கோர்ட்டுக்கு அனுப்புறீங்க, போராட்டத்துக்கு கலத்துக்கு அனுப்புறீங்க தூய்மை பணியாளர்களை. சரி, கொள்கையை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களா? இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி, டிஎன் கவர்மெண்ட் நிக்ஸஸ் டெண்டர் ஃபார் 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். என்னென்னா 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு உண்டான டெண்டரை நிறுத்திட்டாங்க. இது வந்து KfW ஜெர்மன் பேங்க்கோட லோனில், அதாவது நம்ம கடன் வாங்கி இந்த கடனுக்கு வட்டியோடு சேர்த்து இந்த திட்டத்தை, இதில் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு, அப்போது டீசல் செலவை குறைக்கிறதுக்கும் புகை அதிகமாக இல்லாமல் இருக்கிறது, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு வந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு அப்ரூவல்லாம் வாங்கி ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகே சொல்லிச்சு, என்னப்பா உன் பணம் தயாராகுது, நீ டெண்டரை விட்டு எலக்ட்ரிக் பஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி நீ ஆப்ரேட் பண்ணி நடத்திக்கோ, எனக்கு கடனுக்கான வட்டியை தவணை முறையில் நீ கட்டினு முடிஞ்சிச்சு. இந்த அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கடிதம் எழுதுறாங்க, யாருக்கு? ஜெர்மன் பேங்க்குக்கு, KfW எழுதி, இதில் வந்து ஃபினான்ஷியலாக சென்ஸ் இல்லை, அதாவது பண ரீதியாக பொருளாதார ரீதியாக இதில் வந்து நம்பகத்தன்மை இல்லை, இது வந்து இந்த மாடல் சரி கிடையாது, அதாவது உங்ககிட்ட நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் அந்த பஸ்ஸை இயக்கி எங்களுக்கு நஷ்டமாகுது, அப்போது அந்த நஷ்டத்தில் நாங்கள் எப்படி நிதிச்சுமை காரணம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, இது நிதிச்சுமை காரணம், ரைட்டு. நிதிச்சுமை காரணம்னா சரி, அரசாங்கமே கஷ்டத்தில் இருக்குது, அரசாங்கமே நடத்தாமல் போயிடலாமா நிதிச்சுமையை காரணம் காட்டி? இதோட நோக்கம் என்னென்னா தனியார் மயம். இப்போது என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை வந்து தனியாருக்கு குத்துறோம், நீ தனியாருக்கு கடன் கொடுக்குறதோ இல்லை எனக்கு கடன் கொடுக்குறோம், நான் வந்து தனியாருக்கு கொடுத்துட்றேன், தனியார் வந்து அவங்களே வாங்கிக்குவாங்க, அவங்களே ஆப்ரேட் பண்ணி அவங்களே டிக்கெட் வசூல் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படி திட்டம் தாவேக்காவுக்கு இருக்கா? அதுதான் இந்த லெட்டரில் சொல்லிடுறாங்க. கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருவேன். அப்போ என்ன ஆகும்? தனியார் உள்ளே வந்துச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் டிக்கெட்டு விலை. நீங்கள் சொன்னது என்ன? எல்லா பஸ்ஸுலேயும் அக்கா தங்கச்சி தமிழ்நாடு முழுக்க இலவசமாக போகலான்னு எலக்ட்ரிக் பஸ் வாங்குற ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஒப்புதல். ஒரு பேங்க்கில், அதுவும் ஜெர்மன் பேங்க்கில் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சு அதுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணி ஒரு அப்ரூவல் வாங்கி 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறதுக்கு ஒருத்தன் பண்ணி வச்சுருந்தா அந்த பஸ்ஸை வாங்கலை அப்படின்னா கூட ரைட்டு. இதை ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி ஒரு திட்டம் வச்சுக்கிறோம், அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு திருப்பி கடிதம் எழுதி அதே கடனை நீங்கள் கேட்குறீங்க. இதனால் என்ன? நீங்களே வாங்கி பஸ்ஸு கண்டக்டர் டிரைவரை வேலைக்கு எடுத்து ஓட்டால் எனக்கு நஷ்டமாகும். என்ன இது? அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறதா எண்ணமே இல்லை. ஏன் இதை தேர்தலுக்கு முன்னாடி என்னோட நிலைப்பாடு இப்படி தான், நான் வந்து தனியாருக்கு தான் பஸ்ஸெல்லாம் கொடுப்பேன், என் தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஜெயிச்சு 40 நாளுக்குள்ளே இப்படி ஒரு டெண்டரை ரத்து பண்ணிவிட்டு, இந்த டெண்டரில் ஊழல் இருக்குது, இது டெண்டர் கொடுத்தா அமைச்சருக்கு, ஏன்னா அது அந்த ஸ்டேஜ் போல்
இல்லை இதில் உள்நோக்கத்தோட அமைச்சருக்கு வேண்டப்பட்ட கம்பெனி 2 இருக்குது, அவங்க தான் இந்த பஸ் வந்து விற்க போகிறாங்க, அதனால் இதை ரத்து அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஊழலை ஒழிப்பதற்கு, லஞ்சத்தை வந்து தவிர்ப்பதற்கு இவங்க டெண்டர் ரத்து பண்ணுறாங்க. எனக்கு அரசாங்கம் எத்தனை நடத்தினா நஷ்டமாகும், அதனால் நான் தனியார் கொடுத்துருவேன். தனியார் வண்டி, அதாவது அரசாங்கம் நீ நடத்தினா நஷ்டமாகும், தனியார் நஷ்டத்தில் நடத்துறதுக்கு நான் நேந்தியா விட்டுருது, தனியார் வண்டி நஷ்டத்தில் நடத்துவானா? அப்போது தனியார் லாபம் சம்பாதிக்கணும், அதானே உங்கள் எண்ணமாக இருக்குது. இது என்ன கொள்கை? இது கம்யூனிஸ்டில் எந்த கொள்கை வரும்? இது சிபிஎம் கொள்கையா, கட்டாயமா எடுக்க மாட்டாங்க, சிபிஐ கொள்கையா, இல்லை சிபிஐ எம்எல் கொள்கையா? இதை எடுத்து கொள்கைக்கு பேசுவாங்களா, அறிக்கை விடுவாங்களா? இல்லை விஜய் சாருக்கு கடிதம்லாம் இல்லை, நேராக போய் கேட்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கொள்கையெல்லாம் பேசி ரொம்ப நாளாக ஏமாத்தாது. நான் இப்போவும் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எனக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மீது எனக்கு வந்து 100 விழுக்காடு மதிப்பு மரியாதை மாண்பு எல்லாமே இருக்குது. மேலே இருக்கிறவங்க ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் உங்களோட கோவத்தெல்லாம் காட்டிக்கிறீங்க, ரைட்டு. பட் இது என்னது இது? இன்றைக்கி வந்து அவங்க குடுமி உங்கள் கையில் இருக்குது. இப்போ கூட ஒரு விஷயத்தை, அதாவது நீங்கள் போய் அமைச்சரவையில் நீங்கள் பங்கு எடுக்கல, மரியாதை, ரொம்ப சந்தோஷம், 10 காசு மற்றவங்க காசுக்கு ஆசைப்படல. பட் இது சமரசம் என்ன? இது உங்களை கொஞ்சம் கூட துச்சமாக நினச்சி தானே நேற்று அப்படி ஒரு வார்த்தை விட்றாரு. நாங்கள் வந்து சுயேட்சா நாங்களாம் அப்படி நிற்கிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த கோவத்தினால தானே நீங்கள் 8ஆம் தேதி நாங்கள் ஒத்துக்கலன்னா 10ஆம் தேதி உங்களுக்கு பதவி ஏற்க முடியாது. அந்த கோவம் தானே வருது. அப்போ இங்கேயும் ஒரு கோவம், மன கஷ்டம் இருக்குது. அதே நேரத்தில் திமுகவை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, திட்டுறீங்க, அது வேறு விஷயம். உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை. இது என்னது இது? இப்போது இந்த 5 பஸ்ஸு 500 பஸ்ஸை அரசே வாங்குதுன்னா மினிமம் ஒரு 400 பேருக்கு கண்டக்டர் வேலை கிடைக்கும், ஒரு 400 பேருக்கு டிரைவர் வேலை கிடைக்குமா? 400 நல்ல பஸ்ஸு ஓடுமா? 500 நல்ல பஸ் ஓடுமா? சத்தம் இல்லாமல், ப்ரைவேட்டுக்கிட்ட சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல், ப்ரைவேட்டு வந்துட்டு அவன் நல்லவனா கெட்டவனா ஆப்ரேட் பண்ணுவானா, டிக்கெட்டு விலையை ஏற்றுவான், என்ன வேணா அவன் நினைப்பான். மக்களை எப்படி நடத்துவான்னு தெரியாது, எப்படி நடத்துவான்னு தெரியாது. யார் கேட்கறது? என்ன கொள்கை இது தெரியுதா? அப்போது இது லெவலில் இருக்குது. ஒரு தேசிய ஊடகத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையில் வந்த செய்திக்கு கூட உங்ககிட்ட கொள்கை ரீதியாக பதில் இல்லாமல், கொள்கையாவது பொடலங்காவது பாஜக இன்னமும் வலிச்சு நிற்கிறீங்க. பாஜக தலைவர் சொல்லிட்டாரு நயினார், அந்த கேட்ட கேள்விக்கு பார்ப்போம் யார் பதில் சொல்கிறாங்க சீக்கிரமாக. பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு விதமான கேள்விகள் ரொம்ப நிதானமாக பதில் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.